ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வரப்போகிற ஜனவரி மாதம் வந்து பெருசாக பணம் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் செக்டர் இருக்குது. அந்த செக்டரில் சில ஸ்டாக்ஸும் ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுடைய ட்ரேடிங்கும் இந்த ஜனவரி மாதம் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக அப்படி வளருது. சில மணி நேரத்துலேயே சில நாட்கள்லேயே வருது. ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்ன, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். வெறும் 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோடு இது வாட்ஸ்அப்பில் வரும். ஒரு மாதத்துக்கு 30 வரும். ஸோ இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ணி வந்துட மாட்டோமா அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லாஸ். ஐ செட் 10K 10,000 ரூபாய் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே வேண்டாம். லட்சங்களே இங்கே தேவையில்லை. ஸோ இதுவே போதுமானது. ரெண்டாவது ஹைலைட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணி அதை டைம்லி ட்ரேடிங்காக பண்ணும்போது அது பிடிஎஸ்டி இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே இருக்கலாம். இன்ட்ராடே கூட 3 to 7 மினிட்ஸ் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அப்படிலாம் பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அதுலேயும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங், நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்குன்னு பெருசாக இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் மாதிரி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். பணத்தை விட இங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை. ஏன்னா இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நிதானமான ஸ்லோவான ப்ராசஸ். டெய்லி ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட்டில் போய் விழுணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்காது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒரு வருட காலம் அந்த பெரிய ₹1 நோக்கிய ஒரு மெலிதான நகர்வு முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணும்போது என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர்லாம் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மொமெண்ட்டு, புதியல் மாதிரி வாய்ப்பு, ஜாக்பாட் மாதிரி வாய்ப்பு கூட திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிற வேறு எந்த நோக்கம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சோடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, மொபைல் அடிக்கடி பார்த்துட்டு இருக்க முடியாது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், இல்லை ரிட்டையர் ஆகிட்டோம், இல்லை ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை நைட் ஷிஃப்ட்டில், இல்லை ஐடியில் பிபிஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கோம், அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு சூப்பர் ஃபென்ஸ் பென்னின்னு ஒன்று இருக்குது. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. வெறும் 5 பைசாலேருந்து சின்னதாக இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருந்து அது ஏறும்போது வித்து ப்ராஃபிட் பார்க்க வேண்டியதுதான். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். ஸோ இது வேணுமோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டுமே நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் மாதிரி வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதுக்கு சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி ட்ரேடிங்கே வேண்டாம், ஆனால் பெருசாக எதிர்பார்க்குறோம் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை, இந்த என்டையர் 2021லையும் 25லையும் நமக்கு பெருசாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்மா செக்டர் தான். 2024 பார்த்தா ஃபார்மா செக்டர் வந்து ரொம்ப அடைக்கதான் வாசித்தது. ஸோ எப்போயாவது ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெருசாக மூவ் ஆச்சு. நான் சொன்னேன் சில ஸ்டாக்ஸ் போட்டுனால சேனலில், இந்த மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா, அதுக்கப்புறம் மேன்கைண்ட் ஃபார்மா, அதெல்லாம் வந்து நல்லா போச்சு. பட் ரொம்ப பாப்புலரான ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆரோ ஃபார்மா, சிப்லா, சன் ஃபார்மா,
டாபர், அதெல்லாம் டாபர் வந்து கொஞ்சம் எஃப்எஸ்சின்னு சேர்ந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக அப்படி போகலை. பட் ஆனால் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஃபார்மா ஸ்டாக்கில் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நாட் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ் வைரஸ், அதெல்லாம் இல்லை. ஜென்ரலாகவே வந்து ஃபார்மா பிஸ்னஸ் வந்து ரோரிங்காக போயிட்டுருக்கு. நீங்களே பாருங்கள், ஒரு ஹோட்டல் அதிக கூட்டம் இருக்கா, இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அதிகம் கூட்டம் இருக்கான்னு பாருங்கள். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி ஒரு 4000, 5000, 7000, 8000ன்னு மெடிசின்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி வந்து அந்த டயபெட்டிக் உள்ளவங்க, ஒன்று டயபெட்டிக் வந்தாலே ஃபஸ்ட்டு வந்து பிபின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிபி வந்த உடனே டயபெட்டிக் வந்துடும். ஸோ டயபெட்டிக் வந்ததுக்கப்புறம் அதர் லைக் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் வரும். ஸ்டாட்டின்லாம் போட்டுருப்பாங்க. அந்த ஒரு மேல் மெம்பர், ஒரு வீட்டில் உள்ள மேல் மெம்பருக்கு இந்த மாதிரியான மெடிசின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் பர்டிகுலராக இப்போ வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் டாக்டர்ஸ்கிட்ட, நர்ஸ்கிட்ட, மற்ற சப் ஸ்டாஃப்ல பேசுகிறது உண்டு. அவங்க என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, எப்படி ஒரு காலத்தில் வந்து இந்த சிசேரியன் ரொம்ப அதிகமாக வந்துச்சு, அதே மாதிரி வந்து லேடிஸ்க்கு வந்து இப்போ வந்து ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறது வந்து ஆரியன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆரியை வந்து ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப கடினமாக இருக்கும். மெடிசின்ஸ் போடுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ரொம்ப பார்க்கவே பாவமாக இருக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து இந்த இதில் வந்து மாட்டுறாங்கன்ற மாதிரி தெரியாது. பல ரீசன் சொல்கிறாங்க, ஹெரிடிட்ரியாக கூட இருக்கலாம், ஏன்னு தெரியல. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆரியை வந்து அதிகமாக பெனட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட மெடிசின்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7000, 8000லேருந்து 20,000 வரைக்கும் மெடிசின்கே செலவு பண்ணுற மாதிரி வருது அவங்க. அப்போ ஆல் டுகெதர் பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிக் பர்சன் அல்லது ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் மெடிசின்ஸ்க்கு மட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000லேருந்து 20,000 வரைக்கும் மிடில் கிளாஸ்லேயே, அப்பர் மிடில் கிளாஸ்லேயே செலவு பண்ணுறாங்க. என்னென்ன ஜன் ஔஷதத்தில் போய் வாங்கினாலும் கூட இதில் 1/4 தான். ஒரு 20,000னா ஒரு 5,000, 8,000, 10,000த்துக்குள்ளே அது மெடிசின் வந்து காஸ்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மெடிசின் ஹோட்டலில் போய் அவுட்டிங் வெளியே போய் சாப்பிட்றாங்கல்ல, அதை விட இந்த மெடிசினுக்கான செலவு அதிகமாக இருக்குன்ற மாதிரி புரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஃபார்மா பிஸ்னஸில் கொடிக்கிறாங்க அப்படியே. அப்போ இந்த 2025ன்னு பார்க்கும்போது ஃபார்மா பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஃபார்மா செக்டர் நல்லா இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபார்மாக மேலே போயிட்டே இருக்கும். ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸை சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து இங்கே முதல்ல வந்து நிற்கக்கூடிய ஸ்டாக்குன்னு பார்த்தா சன் ஃபார்மா. ஸோ சன் ஃபார்மாக்கு அடுத்து பின்னாடி வந்து நானும் இருக்கேன்னு வந்து நிற்கக்கூடிய ஸ்டாக் வந்து சிப்லா. ஸோ சிப்லா வந்து நிற்குது. சிப்லாக்கு அப்புறம் வந்து டாக்டர் ரெட்டி, அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல். இந்த 4 ஸ்டாக்கை மட்டும் கார்னர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் நான் சொல்லக்கூடியது வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்முலா அதெல்லாம் போட்டு உருட்டுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு ஸ்டாக் வந்து போகுது அப்படின்னா வந்து எந்த இடத்துல வந்து கீழே வருது, எந்த இடத்துல மேலே போகுது, திரும்ப அந்த இது வந்து பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த லெவல்லே தான் வந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அதுக்கு முன்னாடியும் பின்னாடி வந்துட்டு இருக்கலாமே தவிர இந்த லெவல் வந்து ஃபிக்ஸட் தான். அப்போ அந்த மாதிரி போகும்போது அந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரேஞ்ச் பவுண்டாக போயிட்டுருக்கும். அந்த ரேஞ்ச் பவுண்டாக போகும்போது அந்த என்ட்ரி பாயிண்ட்டு, எக்ஸிட் பாயிண்ட்டு, திரும்ப என்ட்ரி பாயிண்ட்டு, திரும்ப எக்ஸிட் பாயிண்ட், இது மாதிரி மாற்றி ட்ரேட் பண்ணும்போது ஒரு மாதத்துலேயே 6லேருந்து 8 தடவை இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணிடலாம். அப்போ 4 ஸ்டாக்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு 4 ஸ்டாக்கு 4 தடவை ட்ரேட் பண்ணால் 16 தடவை ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் கொடுக்குது. ஸோ ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், ஸ்டாக் நேம் பொதுவாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சன் ஃபார்மா, சிப்லா அண்டு டாக்டர் ரெட்டி, அப்போலோ. டாக்டர் ரெட்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் எப்படி செய்கிறீங்கன்னு கேட்கலாம். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்போலோ மெடிசின்ஸ் விற்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்போலோ மெடிக்கல் ஷாப்பை பற்றி வேறு ஒரு சேனலில் தான் பேசணும். என்னென்னா அவங்க வந்து ஒரு டிஸ்கவுண்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா எம்ஆர்பி ரேட்டை விட கூட போட்டு அதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது இந்த சேனலில் வேண்டாது. ஸோ அந்த மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாக்டர் ரெட்டி வந்து அவங்களுடைய பிஸ்னஸாகவே அது அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த 4 ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வழக்கமாக சொல்லுவேன் இல்லையா, 4 ஸ்டாக் எடுக்கணும், அதில் 2 ஸ்டாக்கை ட்ராக் பண்ணணும், 2 ஸ்டாக்கில் 1 ஸ்டாக் எடுத்துக்கணும். அந்த ஒரு ஸ்டாக்கில் வந்து ஹை மொமெண்டம், ஹை லிக்விடிட்டி இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதில் நம்ம திரும்ப பேக் அண்ட் ஃபோர்த் அடிக்க நம்ம வந்து ரைட் என்ட்ரி, ரைட் எக்ஸிட், ரைட் என்ட்ரி, ரைட் எக்ஸிட் மறுபடியும் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வரப்போகிற ஜனவரி மாதம் ஃபார்மா ஸ்டாக்ஸில் அமோகமாக பணத்தாலலாம். ஜனவரி மாதம் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து வரக்கூடிய மந்த்லேயும் இந்த 2025 முழுக்கவே இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேடிங்கில் வந்து மாதம் ஒரு சம்பளம் மாதிரி பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். ஸோ என்னுடைய விஷன் இப்படி இருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இந்த மார்க்கெட்டில் இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸை எடுத்து வச்சு உங்கள் மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களாலேயும் இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸில் பணம் அள்ள முடியும் அல்லது இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இப்படி இருக்குது, இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஸ்டாக்ஸ் போகும், திரும்ப கீழே வந்துடும்.
அப்போ நம்ம ட்ரேடிங் மட்டும்தான் ஸ்விங் பண்ணலாம், நம்ம ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணலாம். அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டாக்ஸ்னு பார்த்தா ஏற்கனவே நான் வந்து பழைய வீடியோக்களில் போட்டிருக்கேன். இந்த மேன்கைண்ட் ஃபார்மா, அப்புறம் இந்த மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா, அதெல்லாம் வந்து சூப்பராக போயிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அதிகம் ப்ராப்ளம் இல்லாத அல்லது ரீசெண்ட் ஐபிஓக்கு வந்து அந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எடுத்தோம்னா அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.